உங்களை ரொம்ப ரொம்ப உற்சாகமா இந்த ஒரு ஓபன் மைக் அரங்குக்கு நான் வரவேற்கிறேன். ஆமா. இது உங்களுக்கான பிரத்யேகமான ஒரு இடம். ஒரு ஆழமான தேடலுக்கான இடம். கரெக்ட். அதாவது தினமும் எத்தனையோ செய்திகளை நாம கடந்து போறோம். ஆனா உண்மையிலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்து அதை உங்களுக்காகவே விரிவாக அலசுறது தான் இந்த ஓபன் மைக். நிச்சயமா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சாதாரண ஒரு செய்தி கிடையாது. ஆமாங்க. பிபிசி தமிழ் ஊடகத்துல செய்தியாளர் விஜயானந்த் ஆறுமுகம் எழுதின ஒரு மிக முக்கியமான செய்தி கட்டுரையத்தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இது வெறும் டேட்டா இல்ல. ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் தன் மேல சுமத்தப்பட்ட ஒரு தவறான பாலியல் குற்றச்சாட்டிலிருந்து மீண்டு வர தன்னோட கௌரவத்தை மீட்க நடத்தின ஒரு 10 வருட நெடிய சட்ட போராட்டம் பற்றிய ஒரு பதிவு. எக்ஸாக்ட்லி. உங்களை சுற்றி நடக்கிற பல விஷயங்களை, குறிப்பா இந்த அதிகார வர்க்கத்தோட செயல்பாடுகளை நீங்க பார்க்கிற விதத்தையே இந்த அலசல் கண்டிப்பா மாத்த போகுது. சரி, இத கொஞ்சம் விரிவா பிரிச்சு பார்ப்போம். கண்டிப்பா பாப்போம். தேனியில உள்ள ஒரு அரசு பள்ளியில கணித ஆசிரியரா வேலை செஞ்சவர் தான் கோகிலபாண்டியன். அவர் மேல 2016ஆம் வருஷம் எப்படி ஒரு போலியான பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தப்படுது அப்படிங்கிறது தான் கதை. இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன பணியிட முரண்பாடு, அதாவது ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை எப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டுச்சதையா மாறுது அப்படிங்கிறது தான். அந்த ஈகோ எப்படி உருவாச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம கொஞ்சம் பின்னாடி, அதாவது 2012ஆம் வருஷத்துக்கு போகணும். ஆமா, அந்த ஆரம்ப புள்ளி ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப உங்களை அந்த கதையோட ஆரம்ப புள்ளியில வச்சு பாருங்க. 2012ல கோகிலபாண்டியன் தன்னோட மனைவியின் ஊரான தேனியில ஒரு அரசு பள்ளியில கணித ஆசிரியரா பணியில சேர்றாரு. ஒரு புது இடம், அமைதியா வேலை செய்யணும்னு தான் அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா அங்க நடந்ததே வேற. அந்த பள்ளியில இருந்த ஒரு ஆசிரியர் அங்க படிக்கிற மாணவிகளை தன்னோட சொந்த வேலைகளுக்கு தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து பள்ளியோட தலைமை ஆசிரியர் சும்மா இருப்பாரா? அவர் அந்த ஆசிரியைய கண்டிச்சு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ், அதாவது காரணம் கேட்கும் குறிப்பானை கொடுக்கறாரு. ஆமா, ஒரு அரசு பள்ளியில நோட்டீஸ் கொடுக்கும்போது அதுக்கு சாட்சிகள் வேணும் இல்லையா? அந்த நோட்டீஸ்ல கோகிலபாண்டியன் ஒரு சாட்சியா கையெழுத்து போடுறாரு. ஆக்சுவலா அங்கதான் பிரச்சனை ஆரம்பமாகுது. கரெக்ட். அவர் நேர்மையா போட்ட அந்த ஒரு கையெழுத்து தான் இந்த ஒட்டுமொத்த முன்விரோதத்துக்கும் ஆணிவேரா மாறுது. அந்த ஒரு கையெழுத்து சாதாரண விஷயம் இல்ல. அந்த ஆசிரியரோட ஈகோவை ரொம்பவே சீண்டிடுச்சு. தமக்கு எதிரா ஒரு சக ஆசிரியர் சாட்சி சொல்லிட்டாரேன்னு ஒரு கோபம் அவங்களுக்கு. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2015ல அந்த ஆசிரியர் வேற ஒரு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்படுறாங்க. ஓ, அப்ப பிரச்சனை முடிஞ்சதுன்னு நம்ம நினைப்போம். அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அங்கதான் அடுத்த திருப்பமே வருது. இடமாற்றம் செய்யப்பட்ட அந்த ஆசிரியையோட நெருங்கிய தோழியான ஒரு அறிவியல் ஆசிரியை கோகிலபாண்டியன் வேலை செய்யற அதே பள்ளிக்கு வராங்க. அப்போ பழையபடியும் அதே தப்புகள் தொடருதா? ரொம்ப மோசமா தொடருது. அந்த புது அறிவியல் ஆசிரியர் தான் கழிவறைக்கு போகும்போது அங்க தண்ணி ஊத்துறதுக்காகவே 4 மாணவிகளை தான் கூடவே கூட்டிட்டு போறதா வழக்கமா வச்சிருக்காங்க. அட பாவமே, மாணவிகளை தண்ணி ஊத்த கூட்டு போறது எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம். இத கவனிச்ச தலைமை ஆசிரியர் ரொம்ப கடுமையா கண்டிக்கிறாரு. இந்த விஷயமா கல்வித்துறையோட உதவி தொடக்க கல்வி அலுவலர் ராஜமுருகன் அப்படிங்கிற அதிகாரி நேரடியா விசாரணையே நடத்துறாரு. அந்த அறிவியல் ஆசிரியர் அப்பவாது தப்ப ஒத்துக்கிட்டாங்களா? வாய்ப்பே இல்ல. தப்ப ஒத்துக்காதது மட்டும் இல்லாம அந்த அதிகாரிகிட்டயே வாக்குவாதம் பண்றாங்க. ஆனா விசாரணையில அவங்க செஞ்சது தப்புன்னு நிரூபணம் ஆயிடுது. மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சதும் அவங்க என்ன செஞ்சாங்க? உடனே தப்ப மறைக்க கோகிலபாண்டியன் உட்பட 5 பேர் தன்னை அவமதிச்சிட்டதா காவல் நிலையத்துல ஒரு பொய் புகார் கொடுக்கறாங்க. நீதிமன்றத்திலையும் வழக்கு போடுறாங்க. ஆனா போலீஸ் விசாரணையில அது பொய்ன்னு தெரிஞ்சிருக்குமே. எக்ஸாக்ட்லி. அது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு அம்பலமாகுது. இதனால அந்த அறிவியல் ஆசிரியையும் அந்த பள்ளியிலிருந்து இடமாற்றம் செய்யப்படுறாங்க. இப்போ அந்த முதல் ஆசிரியையும் இந்த அறிவியல் ஆசிரியரையும் ஒன்னா சேர்றாங்க இல்லையா? கரெக்ட். 2 பேருக்கும் பொதுவான எதிரி கோகிலபாண்டியன் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடுது. அவரை பழிவாங்கியே தீரணும்னு ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. பள்ளியில வேலை பார்க்குற ஒரு சத்துணவு பெண் அமைப்பாளர் பேர்ல அவங்களே எழுதின மாதிரி ஒரு போலி புகாரை தயார் செய்யறாங்க. ஏன் ஒரு சத்துணவு அமைப்பாளர் பேரை பயன்படுத்தணும்? ஏன்னா அவங்க பள்ளி கட்டமைப்புல கொஞ்சம் கீழ்நிலையில இருக்கவங்க. அவங்கள ஈஸியா மிரட்டி பயன்படுத்திக்கலான்னு இவங்க தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. அந்த போலி புகாரில் என்ன இருந்துச்சுன்னா, கோகிலபாண்டியன் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாவும் 2ஆம் திருமணம் செய்ய வற்புறுத்தியதாவும் அப்பட்டமா ஜோடிக்கப்பட்டிருந்துச்சு. எவ்வளவு கொடூரமான குற்றச்சாட்டு பாருங்க. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது.
அந்த போலி கடிதம் அதிகாரிகளோட கைக்கு போன உடனே எந்த ஒரு அடிப்படை விசாரணை இல்லாம 2016 செப்டம்பர் மாசம் கோகிலபாண்டியன் அதிரடியா சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. அதுவும் 5.5 மாசம் சஸ்பெண்ட். ஆமா, 5.5 மாசம். எந்த தவறும் செய்யாம தான் வாழ்வாதாரத்தையும் நற்பெயரையும் இழந்து நின்ன அந்த மனுஷனோட நிலைமையை நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நிச்சயமா. இது நாம ஒரு பெரிய கோணத்துல பார்த்தோம்னா இது வெறும் 2 ஆசிரியைகளோட தனிப்பட்ட சதி மட்டும் கிடையாது. இது ஒரு பெரிய சிஸ்டமிக் ஃபெயிலியர். ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்போட தோல்வின்னு சொல்றீங்க. ஆமா. ஒரு அதிகாரி தப்பு செஞ்சா ஒட்டுமொத்த அமைப்பும் அந்த அதிகாரிய காப்பாற்றவே முனையுது. இயற்கை நீதிப்படி ஒரு புகார் வந்தா அதோட நகலை சம்பந்தப்பட்டவருக்கு கொடுக்கணும்ல. ஆனா கோகிலபாண்டியனுக்கு அந்த புகாரோட நகலை தர கல்வித்துறை அதிகாரிங்க மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அணுகி ஒரு உத்தரவை வாங்கியும் ஆவணங்களை கேட்டு இனியுறு செய்யறதால தர முடியாதுன்னு அப்பட்டமா அதிகாரிங்க மறுத்திருக்காங்க. நீதிமன்ற உத்தரவையே மதிக்காத அளவுக்கு அதிகாரிகளின் அலட்சியம். அதைவிட கொடுமை என்னன்னா, அந்த சத்துணவு அமைப்பாளர் நேர்ல போய் கலெக்டர் கிட்டயும் விசாரணை கமிட்டி கிட்டயும் நான் புகாரே தரல, அது என் கையெழுத்தே இல்லன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் அவர் மேல இருந்த நடவடிக்கையை ரத்து செய்யப்படல, அதானே? எக்ஸாக்ட்லி. அதுதான் அதிகார துஷ்பிரயோகத்தோட உச்சம். உங்களை இந்த இடத்துல வச்சு அந்த மனுஷனோட வலியை சற்று உணர்ந்து பாருங்க. சட்டம், நிர்வாகம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் எதிர்கொண்ட சமூக அவமானங்கள் எவ்வளோ பெருசு. ஒரு கிராமத்துல டீ கடையில, பஸ் ஸ்டாண்ட்ல மக்கள் பேசுறத அவர் காதுபட கேட்க வேண்டி இருந்திருக்கும். பள்ளியில வேலை பார்க்குற வாதியாருக்கு இதுதான் வேலையான்னு கேலியா பேசியிருப்பாங்க. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர் வீதிக்கு வந்திருப்பாரு? சொந்தக்காரங்க சுப நிகழ்ச்சியில கூட இதைத்தானே கேட்டிருப்பாங்க. ஆமா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் தப்பு பண்ணலன்னு அவர் கெஞ்சாத குறையா சொல்ல வேண்டி இருந்திருக்கும். கூட வேலை செஞ்ச சக ஆசிரியர்களே அவரை ஒரு பாலியல் குற்றவாளியா பார்த்திருக்காங்க. தங்கிட்ட படிக்கிற மாணவர்களோட முகத்தை அவர் எப்படி நேருக்கு நேர் பார்த்திருப்பாரு? ஒரு ஆசிரியருக்கு இதை விட பெரிய நரக வேதனை வேற என்னங்க இருக்க முடியும்? அந்த வேதனை தான் அவரை 10 வருஷம் தொடர்ந்து போராட வச்சிருக்கு. அந்த அசராத சட்ட போராட்டத்துக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்கு. ஆமா, பிப்ரவரி 19ஆம் தேதி ஆண்டிப்பட்டி நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஃபாசில் முகமது வழங்கின தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது. இதுல கோகிலபாண்டியன் சமர்ப்பிச்ச ஆவணங்களோட எண்ணிக்கை ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல. ஆமா, 134 ஆவணங்களை அவர் நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்காரு. 134ங்கிறத சாதாரண விஷயம் இல்ல. கவர்மெண்ட் ஆபீஸ் படியேறி தகவலறியும் உரிமை சட்டம் மூலமா போராடி ஒவ்வொரு சிறு ஆதாரத்தையும் அவர் சேகரிச்சிருக்காரு. அந்த உண்மைக்கு முன்னாடி அந்த சதித்திட்டம் சுக்குநூறா உடைஞ்சுது. ஆவணங்களை உருவாக்குதல், பதவியை தவறாக பயன்படுத்துதல், குற்றவியல் சதி, இது எல்லாமே நீதிமன்றத்துல சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்போட விவரங்களை கேட்கும்போதே ஒரு தனி மனிதனோட தர்ம யுத்தத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு தோணுது. மொத்தம் 7 பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இல்லையா? ஆமாம், சதி செஞ்ச 2 ஆசிரியைகள், அவங்களுக்கு உடந்தையா இருந்த 5 கல்வி அதிகாரிங்க, இவங்களுக்கு 6 மாசம் முதல் 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அபராதமும் உண்டுல்ல. தலா 5000 ரூபாய் அபராதம், மொத்தம் 1,05,000 ரூபாய். அதுல பாதிக்கப்பட்ட கோகிலபாண்டியனுக்கு 50,000 ரூபாயை இழப்பீடா வழங்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இந்த தண்டனை விவரங்களை விட நீதிபதி சொன்ன கருத்துக்கள் தான் மனச ரொம்ப பாதிச்சுது. ஆமாங்க, ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்த உடனே மீடியா ட்ரையல்ஸ் எப்படி ஒருத்தரை குற்றவாளியாவே மாத்திடுதுன்னு நீதிபதி ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. ஆமா, நீதிபதி கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. தன்னோட மனைவியின் முகத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கும் தன் குழந்தைகளுக்கு முன்மாதிரியா இருக்க நினைக்கும் ஒருவரால் இதையெல்லாம் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது சாதாரண நிர்வாக குறைபாடு இல்ல, தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை பழிவாங்கிய அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நிச்சயமா, இவ்வளவு நடந்த பிறகும் நாம நடுநிலையோட 2 தரப்பு நியாயங்களையும் பார்க்க வேண்டியது நம்ம கடமை. பிபிசி தமிழ் கட்டுரையும் அதை தான் செஞ்சிருக்கு. ஆமா, குற்றம் சாட்டப்பட்ட தரப்போட வாதமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தண்டனை பெற்றவர்கள்ல ஒருவரான அப்போதைய தேனி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரும் இப்போதைய திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருமான PN கணேஷ் அவரோட வாதத்தை முன் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த விவகாரத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல, எனக்கு வந்த ஆவணங்கள் போலியானவைன்னு இப்போதான் எனக்கே நிரூபணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல எங்க தரப்புல சரியான வாதங்கள் முன்வைக்கப்படல, அதனால மேல்முறையீடு செய்ய போறோம்னு அவர் சொல்லியிருக்காரு. தன்னோட நன்னடத்தையை பார்த்துதான் அரசு தனக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, நாம எந்த சார்பும் இல்லாம அவரோட விளக்கத்தை அப்படியே உங்க பார்வைக்கு வைக்கிறோம்.
அவர் தரப்பு விளக்கம் இப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்த கல்வித்துறையோட நிலைப்பாடு என்னங்கிறதும் முக்கியம். அது தொடக்க கல்வி இயக்குனர் PA நரேஷ் தெளிவுபடுத்தியிருக்காரு. அவர் BBC தமிழ்கிட்ட பேசும்போது, இந்த 100 பக்க தீர்ப்பை நான் முழுமையா படிச்சு பார்த்த பிறகு தவறு செஞ்ச அதிகாரிகள் மேல கண்டிப்பா துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதியா சொல்லியிருக்காரு. ஆஹா, நீதிமன்றத்துல 10 வருட போராட்டம் முடிஞ்சாலும் துறை ரீதியான விசாரணைகள் இனிமேல் தான் சூடு பிடிக்க போகுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. உண்மை உறங்குறதுக்குள்ள பொய் உலகத்தை ஒரு சுத்தி வந்துடும் சொல்வாங்களே, அது 100க்கு 100 உண்மைன்னு இந்த வழக்கு நமக்கு காட்டுது. ஒரு போலி ஆவணம் தயார் பண்ண சில மணி நேரம் தான் ஆகுது. ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண ஒரு கையெழுத்து போதும். ஆனா அந்த ஒரு கையெழுத்து பொய், ஆவணம் பொய்ன்னு நிரூபிக்க ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில 10 வருஷ நிம்மதியை இழக்க வேண்டியிருக்கு. அவர் மட்டும் சோர்வடைந்து பின்வாங்கியிருந்தா இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு குற்றவாளியாவே முத்திர குத்தப்பட்டிருப்பாரு. அவர் விடாப்பிடியா நின்னதுனால தான் இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, இது வெறும் கோகில பாண்டியனுக்கு நடந்த அநீதி மட்டும் இல்ல. நீங்க வேலை செய்யற அலுவலகங்கள்லயும் பெரிய IT கம்பெனிகள்லயும் ஏன் அரசு அலுவலகங்கள்ல கூட இப்படிப்பட்ட ஈகோ பிரச்சனைகள், பழிவாங்கும் படலங்கள் இருக்கலாம். கண்டிப்பா ஒரு தவறான குற்றச்சாட்டு ஒருத்தரோட கண்ணியம், குடும்ப நிம்மதி, சமூக அந்தஸ்த எப்படி சின்னாபின்னமாக்கும்னு இது ஒரு பெரிய பாடம். ஆமா, தப்ப தட்டி கேட்கறவங்க மேல எப்படிப்பட்ட அஸ்திரங்கள் வீசப்படுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. உண்மைதான். நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சட்டம் அவருக்கு நியாயத்தை வழங்கிடுச்சு. ஆனா இதுக்கப்புறமும் கண்ணுக்கு தெரியாத ஒரு போராட்டம் இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அது என்ன போராட்டம்னு நீங்க நினைக்கலாம். ஒருத்தரோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிச்சு 10 வருஷம் அவரை குற்றவாளியா நிறுத்தி வச்ச பிறகு இன்னைக்கு நீதிமன்றம் அவர் நிரபராதி என்று சொல்லிடுச்சு. ஆனா இந்த டிஜிட்டல் யுகத்துல நிலைமை வேற இல்லையா? எக்ஸாக்ட்லி. நாளைக்கு கோகில பாண்டியன் என்ற பேரை யாராவது இன்டர்நெட்ல தேடுனா அந்த பழைய செய்திகளும் பாலியல் குற்றச்சாட்டு பதிவுகளும் கூட ஏதோ ஒரு மூலையில முகம் காட்டலாம். சட்டம் நீதியை வழங்கிடுச்சு, குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கொடுத்துடுச்சு. ஆனா இந்த டிஜிட்டல் உலகம் அவருக்கு இழந்த நட்பெயரை முழுமையா எந்த தழும்பும் இல்லாம திருப்பி கொடுக்குமா? ஒரு பொய்யான குற்றச்சாட்டு உருவாக்குற இந்த டிஜிட்டல் தழும்புகளை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம்? அந்த 10 வருட கண்ணீரே எந்த டெக்னாலஜி துடைக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. வெறும் 50,000 ரூபாய் இழப்பீடும் பிணையில வெளியே வரக்கூடிய 1 வருஷ தண்டனையும் அந்த 10 வருட மன உளைச்சலை ஈடு செஞ்சிடுமா? இது போன்ற வழக்குகளில் நற்பெயர் இழப்பை சட்டம் எப்படி துல்லியமாக மதிப்பிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கான இந்த ஆழமான தேடல் அரங்கு எப்போதும் திறந்தே இருக்கும். மீண்டும் மற்றொரு விரிவான அலசலில் சந்திப்போம். சிந்திப்போம்.